ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களை எடிட்டர் யூனியனில் இருந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரீசன் பார்த்திங்கன்னா, ஜனநாயகன் படம் லீக் ஆனது தாங்க. படம் லீக் ஆனதுக்கு இவரையே நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எடிட்டர் யூனியன் உறுப்பினராக இல்லாதவரை அசிஸ்டண்ட்டாக எடுக்கக்கூடாதாம். ஸோ பிரதீப் ராகவ் அவர்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை உதவி எடிட்டராக எடுத்ததுனால அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது சரியான நடவடிக்கை தான். ஏன்னா அவரோட அந்த முடிவால் தான் ஒரு படமே லீக் ஆகியிருக்கு. என்னதான் அவர் நேரடி காரணமாக இல்லைன்னாலும் அவர் தான் இன்டைரக்டாக இதுக்கு ஒரு ரீசனாகவும் இருந்திருக்காரு. அதுவும் தமிழ் சினிமாவில் நிறைய முக்கிய பெரிய படங்களை இவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் ஏன் ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை ஹையர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலை. அண்ட் இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் ஜனநாயகன் படத்துக்காக ஹையர் பண்ணப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே இல்லைங்க. வேறு ஒரு படத்துக்காக அவர் யூஸ் பண்ணதான் தான் சொல்கிறாங்க. அதுவும் இவ்வளோ பெரிய படத்துக்கு அவர் ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை வச்சு பண்ணியிருந்தார் அப்படின்னா அது ரொம்ப மோசம். ஸோ மோஸ்ட்லி அவர் வேறு ஏதாவது படங்களுக்கு தான் ஹையர் பண்ணியிருப்பார். ஏன்னா ஒரு எடிட்டர் ஒரே டைமில் நிறைய படங்கள் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவருக்கு ஜனநாயகன் எடிட்டிங் சூட்டுக்குள்ளே எப்படி அக்சஸ் கிடச்சி அப்படிங்கிறது தான் தெரியலை. பிரதீப் ராகவ் அவர்கள் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ இவரை தப்பு பண்ணலைனாலும் இவ்வளவு பெரிய படம் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ராகவ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன். கோட் படத்துக்கு இவர் தான் எடிட்டராக இருக்க வேண்டியது. ஜனநாயகன் படத்தை வினோத் அவர்கள்கிட்ட இருந்து கேட்டு வாய்ப்பை வாங்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடிட்டராக உள்ள வர்றப்பயே ஒரு தளபதி படம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு தான் இருந்திருக்காராம்.